மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வில்லியனூர் சுற்றுவட்டார கிராமங்களில் விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்து 1500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானது. வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்தனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கருக்கு மேலே சம்பா சாகுபடி நெல் நடவு பண்ணியிருக்கோம். இந்த பயிர் 2-3 நாளாக பெஞ்ச மழையில் எல்லாம் பாதிக்கு மேற்பட்ட பயிர் முழுகும் தருவாயில் இருக்குது. இது தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா சுத்தமாக எல்லா பயிரும் முழுவும் அபாயம் இருக்குது. இதனால் மகசூல் குறையும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா காரணம் இந்த வடிகால் காப்பம் வாய்க்காங்கிற ஏரி வாய்க்கா, சேத்தூர் வாய்க்கா, பொன்வாசூல் வாய்க்கா இதெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக தூர் வராதனால மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சி அடிக்குது பாருங்கள். அதனால் தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர் வரத்துக்கு அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பழவாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைகள் உடைந்து குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. பாதிக்கப்பட்ட பொதுமக்களை பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பி வைத்த வருவாய்த்துறையினர் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிறுகாசா வயல், பட்டமுடையான், சாத்தக்குடி, சென்னாக்கரம்பை உள்ளிட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காக ஆற்றை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் வெள்ளப்பெருக்கால் சிரமமடைந்தனர். அரசு பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நரசிங்கமங்கலம், விழுதியூர், கோவத்தக்குடி, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மறுநடவு செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சையை தேசிய பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என அழுகிய பயிர்களோடு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஒவ்வொரு வருடமும் வயலுக்கு காப்பீடு செலுத்தியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வந்து சேர்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் உருகுடி கிராமத்தில் குடியிருப்பை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் அப்பகுதியினர் தவித்தனர். வீட்டிற்குள் முடங்கிய மாற்றுத்திறனாளி பெண்ணை மீட்பு படையினர் நாற்காலியில் அமர வைத்து முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்தது. இதனால் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 25 நாட்களே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அரசு போர்க்கால அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பழவாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆறு நிரம்பி கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. கரையில் தரமான முறையில் தடுப்பு சுவர் அமைக்காததால் ஆண்டுதோறும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணலூர் கிராமத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் கிராம மக்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்தனர். பாசன வாய்க்காலை தூர்வாரி வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க தெருவு சாட்சியாவே தண்ணியில மூழ்கி தத்தடிச்சு கிடக்கு. இது வரைக்கும் எல்லா அதிகாரியும் வந்து பார்க்கறதுக்குள்ள சக்தி கிடையாது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.